இறைவன் மிகப்பெரியவன். இந்த துல்ஹஜ் பொழுதுகளில் நம்ம நிறைய உதவிகள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒருத்தருக்காவது அப்படிங்கிற உதவிகளை கேட்டுட்டு இருந்தோம். நிறைய பேர் அவங்களுக்கும் உதவி செஞ்சு நன்மையை தேடிக்கொண்டிருக்கிறீங்க. இறைவன் மிகப்பெரியவன். உங்களுக்காக நிறைய துவா செய்யணும். அதில் டெஃப் அண்ட் டம், வாய் பேச முடியாத, காது கேட்காத ஒரு பிள்ளைக்கு ஹியரிங் எய்டுக்காக நம்ம ரெக்வஸ்ட் போட்டிருந்தோம். 30,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு. டாக்டர்கிட்ட நாங்கள் நேரடியாக பேசினோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஆடியோவை கேட்கும்போது 2 காதுக்கும் சேர்த்து அவங்க வந்து 70,000 ரூபாய், நான் 80,000 ரூபாய் வருது, நமக்கு ஒரு 10,000 ரூபாய் குறைச்சி சொல்லியிருக்காங்க. அந்த டாக்டரோட ஆடியோ, அவங்க நம்மக்கிட்ட பேசின விஷயங்களையும் நாங்கள் இந்த காணொலியோட இணைச்சு அனுப்புகிறோம். கேளுங்க. கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்தீங்கன்னா இன்னொரு காதுக்கும் சேர்த்து அவங்களுக்கு நம்ம காது கேட்கறதுக்கான விஷயத்தை செய்ய முடியும், புரிதலை ஏற்படுத்த முடியும். நிச்சயமா இந்த கருணைக்கு இறைவன் நமக்கு பல மடங்கு கூலியை பெருக்கி தருவான், நம் பாவங்களை மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ். ஆனா ரொம்ப டிலே பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு புரியுது இல்லை, வேணா ஒரு காதுக்கே அந்த நரம்பு நல்லா இருக்கும், ஆனா இன்னொரு காதோட நரம்பு ஏன்னா எந்த சவுண்ட் கேட்டாலும் 2 காதுல தான் பிரெயினுக்கு ஸ்டிமுலேஷன் போகணும். இந்த 2 காதுக்கும் சேர்த்து மிஷின் போடுறதுக்கு எவ்வளவு செலவாகும் சார்? 2 சேர்த்துனா இங்க பவர் கேட்டகரினா 70,000 வரும். 70,000. எங்களுக்காக ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியுமா? ஈச் 40 வருது. ஓகே, நீங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணீங்கன்னு அதை நான் இன்னும் ரெடியூஸ் பண்ணி சொல்லிட்டேன். ஓகே, ஓகே. இது வந்து வாட் ஐ அம் டெல்லிங் இஸ் நாட் அ பேசிக் ஹியரிங் எய்ட். அதாவது பேசிக்கான ஹியரிங் எய்ட் கிடையாது. பேசிக்கான ஹியரிங் எய்ட்னா முன்னாடி ஒரு 15,000 20,000 எல்லாம் பவர்லாம் இருந்தது முன்னாடி. இப்போ இது என்னன்னா சேனல்ஸ் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். 16 சேனல்ஸ் இருந்தது. ஸோ 16ன்றது நாட் அ பேசிக் திங். நல்லா ஓரளவுக்கு மீடியம் டு அட்வான்ஸ் ஆன டெக்னாலஜி தான். இப்போ நாங்கள் ஒரு 10,000 உங்களுக்கு அட்வான்ஸ் பண்ணுறோம். நீங்கள் 2 காதுக்கும் ஆர்டர் பண்ணிருங்க. 1 வீக் டைம் எடுக்கும்னு சொல்கிறீங்க. 1 வீக்கில் மிச்சத்தை பே பண்ணுறோம். சார் நல்லா இருக்கட்டும். ஓகே. சரி. சரிங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே.